So, hello friends, vanakkam, welcome back to the channel Beautifying. And இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா கேரட் ஆயில் நம்ம ஸ்கின்னுக்கும் ஹேருக்கும் என்னென்ன பெனிஃபிட்ஸ் கொடுக்கும் அப்படின்னு தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் இந்த கேரட் ஆயில் வீட்லயே எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம்னு தான் இந்த வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ண போறேன். ஸோ வீடியோக்குள்ளார போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கேரட் ஸ்கின்னுக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாம். வைட்டமின் சி அதிகமாக இருக்கனால நம்ம ஸ்கின்னை வந்து க்ளோயிங் ஆகும் அண்ட் பிரைட் ஆக்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் வைட்டமின் ஏ இருக்கனால பிம்பிள்ஸ், ஆக்னே, பிளெமிஷஸ், டார்க் ஸ்பாட்ஸை வந்து ரெடியூஸ் பண்ண ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஈவன் ஹைப்பர் பிக்மெண்டேஷனையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கும். அண்ட் ஸ்கின்னை வந்து ஈவன் டோன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் இதில் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டிஸ் அதிகமாக இருக்கறனால நம்ம ஸ்கின்ல இருக்க கட்ஸோ ஊன்ஸோ வந்து ஹீல் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் கேரட்ல பொட்டாசியம் அதிகமாக இருக்கறனால நம்ம ட்ரையோ இல்லை ஆயிலி ஸ்கின்க்கோ ஒரு மாய்ஸ்சரைசரா நம்ம அப்ளை பண்ணலாம். நீங்கள் இந்த மாதிரி அப்ளை பண்ணீங்கன்னா உங்கள் ஸ்கின்னை வந்து ரொம்ப சாஃப்ட் அண்ட் சப்பிளா வச்சிருக்கும். கேரட் ஆயில் உங்க ஹேருக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் பண்ணுதுன்னு நம்ம பார்த்துடலாங்க. கேரட் ஆயில நீங்க அப்ளை பண்ணீங்கன்னா உங்க ஹேருக்கு வந்து நல்ல மசாஜ் கிடைக்கும். அண்ட் அட் த சேம் டைம் உங்க பிளட் சர்க்குலேஷனை வந்து அதிகப்படுத்தும். இதனால வந்து ஹேர் க்ரோத் அதிகமாகும் அண்ட் ஹேர் ஃபால் கம்மியாகும். இதுல மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமா இருக்கனால நம்ம ஹேர்ல இருக்க நியூட்ரியன்ஸ் எல்லாம் வந்து லாக் பண்ணி வச்சுக்கும். அதனால ஸ்பிளிட்டன்ஸ் அதிகமாகாது. இந்த ஆயில நீங்க வந்து கண்டினியூஸா யூஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சாஃப்ட், ஸ்மூத், ரொம்ப லாங் ஹேரே வந்து கிடைக்கும். இந்த ஆயில் வந்து உங்க ஹேர் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கும். அட் த சேம் டைம் நல்ல வால்யூமினஸா திக்கா ஆக்கிறதுக்கு இது வந்து ஹேர் ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சன்லைட்டோ இல்ல பொல்யூஷன்னாலேயோ வர டேமேஜஸ் எல்லாம் வந்து இந்த பர்டிகுலர் ஆயில்னால ப்ரொடெக்ட் பண்ணி கொடுக்குங்க. உங்களுக்கு ஃபர்ஸ்ட் யூஸ்லயே வந்து ஒரு சூப்பர் ரிசல்ட் கிடைச்சது. அதனாலே நான் உங்க கூட வந்து கண்டிப்பா இந்த வீடியோ பண்ணணும்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன். இப்ப பண்ண முடிஞ்சது. ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ஸோ இந்த பவுலில் தான் நான் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க போகிறேன். ஸோ இந்த பவுலுக்கு தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கிறேன். ப்ளஸ் இந்த கிரேட்டட் கேரட்டை போட்டுக்கிறேன். கேரட் எடுத்து நீங்கள் நல்லா கிரேட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சன்னமாக திருவினீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். எசன்ஸ் வந்து அந்த எண்ணெயில் நல்லாவே இறங்கும். ஸோ இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. கிளாஸ் பாட்டிலில் வேணும்னால இந்த மாதிரி பாட்டிலில் இந்த அளவுக்கு நான் வந்து எப்போவுமே யூஸ்வலாக நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன். ஸோ இது எனக்கு வந்து ஒரு 1 மந்த்க்கு வரைக்கும் தாங்கும். நல்லா தண்ணி கொதிச்சுட்டு இருக்கும் போது ஒரு வெசல் வச்சுக்கோங்க. டபுள் பாயிலிங் மெத்தடில் நம்ம வந்து இந்த தேங்காய் எண்ணெயும் ப்ளஸ் இந்த கேரட்டையும் சோக் பண்ணி நம்ம குக் பண்ண போகிறோம். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம வந்து கேரட் வந்து இந்த ஆயிலில் வந்து இன்ஃப்யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் டபுள் பாயிலிங் மெத்தடில் வந்து ஹீட் பண்ணுறோம். ஏன்னா கேரட்டோட எசன்ஸ் எல்லாம் வந்து கோகனட் ஆயிலோட பிளெண்ட் ஆகணும் வேண்டி நம்ம வந்து இந்த மெத்தட் நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ கேரட்டில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் அண்ட் கோகனட் ஆயிலில் இருக்க ப்ராப்பர்ட்டிஸும் வந்து மிக்ஸ் ஆகிறதுக்கு இந்த மெத்தட் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த சைட்ஸ்லலாம் வந்து கொஞ்சம் பபிள்ஸ் மாதிரி வருது. ஸோ கொஞ்சம் பபிள் வந்த பிறகு நீங்கள் ஃப்ளேமை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. டபுள் பாயிலிங் மெத்தட்லேயே நீங்கள் வந்து சிம்மில் தான் வச்சுருக்கணும். ஹை ஃப்ளேம் யூஸ் பண்ணாதீங்க. என்ன கலர் பாருங்கள் இப்படி இருக்குது. இதை வந்து ஒரு 2-3 மணி நேரத்துக்கு ஊற வச்சுடுங்க. ஸோ அப்புறமேட்டு ஒரு மஸ்லின் கிளாத் எடுத்தோ இல்லை வந்து ஸ்ட்ரெயினரோ வச்சு இந்த எண்ணெயை வந்து வடிகட்டி எடுத்துருங்க. வடிகட்டி எடுத்த எண்ணெயை வந்து கிளாஸ் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கோங்க. அண்ட் இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணுறது வந்து ட்ரை அண்ட் இருட்டான டார்க் பிளேஸில் வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. ஸோ தட் இதோட செல்ஃப் லைஃப் வந்து அதிகமாக இருக்கும். அண்ட் இது வந்து மேக்ஸிமம் 1 மந்த் வரைக்கும் நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நம்மளோட கேரட் ஆயில் ரெடி. இப்போ இது எப்படி ஹேரில் வந்து அப்ளை பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் வந்து நல்லா ட்ரை ஹேரில் வந்து கொஞ்சமாக ஒரு காட்டன் பால் எடுத்துக்கிட்டு, நான் இங்கே காட்டன் பேட் எடுத்திருக்கேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுள். ஸோ அது உங்களோட ஸ்கேல்பில் படுற மாதிரி செக்ஷன் வைஸ் நீங்கள் எடுத்துகிட்டு உங்கள் ஹேரில் நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க.
அண்ட் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா மசாஜ் பண்ணுங்கள். பார்க்கும் போதே பாருங்கள் எவ்வளோ நல்ல திக் மாய்ஸ்சர் கிடச்சிருக்கு ஹேருக்கு அண்ட் ரொம்ப ஷைனிங்காக இருக்குது. அந்த ஆயில் பார்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே லைட் வெயிட், ஆனால் மாய்ஸ்சர் அதிகமாக கிடச்சிருக்கு என் ஹேருக்கு. அவ்வளோ ஸ்மூத்தாகவும் சாஃப்டாகவும் அண்ட் அப்படியே நல்ல வால்யூமினஸாக வச்சுருக்க ஹேரு. இப்போ நான் என் ஃபேஸ்க்கு எப்படி அப்ளை பண்ணுறேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த ஆயில் வந்து ஆன்டி ஏஜிங்க்கு வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ wrinkles எல்லாம் வந்து கம்மி பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு வந்து கண்ணை சுற்றி நான் wrinkles லைட்டாக வர ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து இதை கண்ணுக்கிட்ட அப்ளை பண்ணிகிட்டு இருக்கேன். அப்புறம் வாயை சுற்றியும் கொஞ்சோண்டு அப்ளை பண்ணிக்கிறேன். அப்புறம் நெக்கில் வந்து சீக்கிரமாக வந்து ஏஜிங் வந்து தெரியுங்க. ஸோ நெக்லேயும் வந்து நீங்கள் நல்லா இந்த மாதிரி ஆயிலை சரி லைட்டாக நீங்கள் வந்து மசாஜ் பண்ணிவிட்டு நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா எந்த ஒரு ஸ்கின்ல வந்து ப்ராப்ளம் வராதுங்க. ஸோ ட்ரை திஸ் மெத்தட். மீட் யூ இன் another video. Until then, take care. Ta-da. Bye-bye.